ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் விளையிற பொருளை வச்சு நம்மளுடைய ஸ்கின்னை வந்து எப்படி பிரைட்டாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நோட்டு. ஆக்சுவலி நமக்கு ஆலோவேரா இருக்குது இல்லைங்களா, அது நம்ம ஜாடியில் போட்டு விளைய வைப்போம். ஒரு சின்னதாக நம்ம விளைய வச்சோம் அப்படின்னாவே அது நல்லா க்ரோவாகி நல்லா வரும். அதை நம்ம எடுத்துட்டு அதில் அந்த க்ரீன் கலரை நீக்கிட்டு உள்ள ஜெல் மாதிரி இருக்கும். அந்த ஜெல் மாதிரி இருக்கிறத 7 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். ஏன் 7 டைம்ஸ் வாஷ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இச்சிங் இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா அதனுடைய ஆலோவேராவில் இருக்கிற அந்த தன்மை 7 டைம்ஸ் வாஷ் பண்ணாமல் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஸ்கின்ல இச்சிங் இருக்கும். அதனால நம்ம 7 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். 7 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அடித்தோம் அப்படின்னா தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் மிக்சியில் அடிக்காமல் நைஃப் வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஜெல் பதத்துக்கு வரும். அது கூட ரோஸ் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணணும். ரோஸ் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடையில் வாங்கி தான் அதை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரோஸ் வாட்டர் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கொதிச்ச தண்ணியில் ரோஸ் இதழை போட்டு 3 ஹவர்ஸ் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் அந்த ரோஸ் வாட்டரை நம்ம அலோவேரா ஜெல்லில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 டேஸ் நம்ம அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 7 டேஸ் அதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் வந்து உங்களோட ஸ்கின் டோன் மாறினதுக்கும் தென் உங்களோட ஸ்கின் வந்து க்ளோவாக மாறினதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அந்த அலோவேரா ஜெல் ப்ரிப்பேர் பண்ணதையும் சரி, ரோஸ் வாட்டரையும் சரி நம்மளோட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக நம்ம அந்த 7 டைம்ஸ் வாஷ் பண்ண அலோவேரா அந்த ஜெல்லை நீங்கள் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அது கூட மோர் கலந்து மிக்சியில் அடிச்சுட்டு அதுவும் வந்து இன்டேக்காகவும் எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறீங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி அது இன்டேக்காகவும் எடுத்துகிட்டு 2 விஷயமும் பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட ஸ்கின் டோன் மாறுறதுக்கு இன்னும் நல்ல சப்போர்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இன்டேக்காக மோரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சம்மர் சீசனில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது ரொம்ப கூலிங்கு கோல்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதனால் நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்ம டைமிங் பார்த்தும் நம்ம அதை யூஸ் பண்ணணும். பட் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோன் மாறும். தென் வந்து ஸ்கின் க்ளோவாகும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.